இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கு மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் இனி கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் இனி கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் ஏழைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் ஏழைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துடிக்கும் புது பாடல் இந்நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துடிக்கும் புது பாடல் இந்நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. கிறிஸ்தவுக்கள் அருமையானவர்களே, இந்த இன்னிசையில் நற்செய்தி என்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியானது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அல்ல, உங்களுடைய தேவையை சந்திக்கும் விதமாக, உங்களுடைய காயங்களை கட்டும் பொருட்டாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, பணமல்ல, ஜெபம் மட்டுமே. நல்ல ஒரு பாடல் சகோதரி கிருஷ்ணி அவர்கள் பாடினார்கள். பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்திரையா என்று சொல்லி
ஆண்டவர் நம்மை தோளிலே சுமந்து செல்கின்றார். ஏசாயா மிக அழகாக சொல்லுகின்றார், உங்களை நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கின்ற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆகவே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல், ஆண்டவரே நீர் என்னை பார்த்து கொள்ளும் என்று சொல்லி அவரிடம் ஒப்படைக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆகவே மிக அழகாக அந்த பாடல் சொல்லுகின்றது, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை என்று சொல்லி. சங்கீதம் 107 சங்கீதம் 25 வசனத்திலே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகின்றார், அவருடைய கட்டளையிட பெருங்காற்று எழும்பும் என்று சொல்லுகின்றார். அதையே சங்கீதம் 148:8 அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்று என்று சொல்லுகின்றார். மத்தேயு 14 வசனத்திலே ஆண்டவர் சீடர்கள் படகிலே சென்று கொண்டிருந்த வேளையில் காற்றும் கடலும் அலைமோதியது. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், மிக அழகாக சொல்லுகின்றார், அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் இவ்வாறு நீங்கள் பயந்தீர்கள் என்று சொல்லுகின்றார். நான் உங்களோடு இருக்கிறேனே, ஏன் பயந்தீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நாம் சந்தேகப்படவே கூடாது. அதைத்தான் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதையே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே என்று சொல்லி அழகாக பாடினார்கள். சங்கீதம் 27 சங்கீதம் 5 வசனத்திலே தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்திலே ஒளித்து வைப்பார் என்று சொல்லுகின்றார். அதையே பிறக்கும் முன்பே என் பெயரை அறிந்தீரே என்று சொல்லி மிக அழகாக பாடினார்கள். அதையே சங்கீதம் 119 சங்கீதம் 13 வசனத்திலே என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினேன் என்று சொல்லுகின்றார். அதே சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 73 வசனத்திலே உம்முடைய கரங்கள் என்னை உருவாக்கிட்டு என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய கரம் நம்மை தாயின் கற்பத்திலே உருவாக்கிட்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அதையே சற்று வித்தியாசமாக யோபு 10 வசனத்திலே தோளையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் என்று சொல்லுகின்றார். அதையே ஏசாயா 44 2 வசனத்திலே உன்னை தாயின் கற்பத்திலே உருவாக்கினவர் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராக இயேசு பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா அழகாக சொல்லுகின்றார், உன்னை தாயின் கற்பத்திலே உருவாக்கினவர் தாயோ தகப்பனோ அல்ல, ஆண்டவராகிய இயேசு என்று சொல்லி அழகாக ஏசாயா சொல்லுகின்றார். அதையே ஏசாயா 46 3 வசனத்திலே சகல ஜனங்களே தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லுகின்றார். அதே சற்று வித்தியாசமாக எரேமியா 1 5 வசனத்திலே நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன் என்று சொல்லுகின்றார். தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உங்களை அவர் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதையே சங்கீதம் 139 சங்கீதம் 16 வசனத்திலே என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, அவைகள் உருவப்படும் நாட்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகின்றார். நாம் உருவான நாட்களை ஆண்டவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார். பாருங்கள் ஆண்டவருடைய படைப்பு எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அதையே ஒப்படைத்தேனே என்று சொல்லி பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். 1 தீமோத்தேயு 6 20 வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், உன்னிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டதை அந்த ஊழியத்தை பரிசுத்தத்தை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றுகின்ற கொள்கையின் விரோதங்களுக்கு விலகு என்று சொல்லுகின்றார். நாம் எப்படி இருக்கின்றோம்? சீர்கேடான வீண் பேச்சுகளை பேசுகின்றோமா? நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வேளை இது. கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கொள்ளை நோய் வந்து கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நம்மை தேவன் பாதுகாத்திருக்கின்றார். ஆண்டவர் நம்மை இந்த நாளே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கின்றார். நம்மை விட பரிசுத்தவான்கள் நீதிமான்கள்
இந்த நாளை காணாவிட்டாலும் உங்களையும் என்னையும் இந்த பூமியில ஆண்டவர் வைத்திருக்கின்றார் என்று சொன்னார். ஒரு திட்டம், ஒரு நோக்கம் அவருக்கு உண்டு. அதை நிறைவேற்றுவதற்காக உங்களை கொண்டு பல காரியங்களை செய்ய தேவன் காத்திருக்கின்றார். அருமையானவர்களே, நீடிய பொறுமையா இருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபுடைய வாழ்க்கை வரலாறு, மாமியாரோடு ஒட்டி கொண்டு ஆண்டவருடைய சந்ததியை பெற்றெடுத்த ரூத் வாழ்க்கை வரலாறு, பாதை தவறி போய் மீண்டும் வந்த யோனா வாழ்க்கை வரலாறு, மிஷனரி ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு, பரபாஸ் வாழ்க்கை வரலாறு, 20 பேர்களை கொண்டு குறைந்த செலவிலே உங்களது பகுதியில் வந்து ஊழியத்தை செய்ய காத்திருக்கிறோம். சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னது போல, என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோமா என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபத்தின் முடிவிலே நீங்கள் அழைத்தால் உங்கள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக நாங்கள் ஜெபத்தை செய்ய காத்திருக்கிறோம். நன்றி. மீண்டுமாய் உங்கள் இந்த நிகழ்ச்சி பார்த்து உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.